அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். 6, 7, 8 ஆகிய வகுப்புகளுக்கு செப்டம்பர் 17 காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. முதலமைச்சர் விஜய் தற்பொழுது முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும் பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி என்று விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தற்பொழுது முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே காலை உணவு திட்டம் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவிப்பானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய சமூக நலத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள், குழந்தை நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை ஆகிய துறைகளின் மூலம் குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் ஆகியோரது நலனிற்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இல்லங்கள், பல்வேறு திட்டங்கள், சமூக சட்டங்கள், சத்துணவு மையங்கள் மற்றும் குழந்தை மையங்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து இன்று இந்த ஆலோசனை கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் இந்த அறிவிப்பானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு ஏதுவாக பெரியாரின் பிறந்தநாள் என்று இந்த விரிவாக்கம் செய்யப்படும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது 8ஆம் வகுப்பு வரை இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை தற்பொழுது முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், நீங்க தொடரலாம். தமிழகம் என்கிற தொலைநோக்கு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய துறை சார்பாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அதற்கு தேவைப்படும் நிதி ஒதுக்கீடுகள் குறித்து இன்று முதலமைச்சர் சமூக நலத்துறையுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். ஏற்கனவே இந்த வெற்றி தமிழகம் என்கிற தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த இருப்பதாகவும் இது தொடர்பாக அமைச்சர்கள் அடுத்தடுத்து தங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அமைச்சரவை கூட்டத்தில் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி ஒவ்வொரு திட்டங்களாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் செயல்படுத்தப்படும் என்றும் தகவல் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தான் தற்பொழுது முக்கியமான அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே காலை உணவு திட்டம் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்படும் என்று விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். வருகிற 17ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தற்பொழுது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை ஏற்கனவே இந்த காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது 8ஆம் வகுப்பு வரை இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.